கலதப்பால் வந்து 5000 ரூபா லிட்டர், 7000 கூட கொடுக்குறாங்க. நம்ம வந்து நீங்கள் பால் எங்கே கொண்டு போய் விற்பீங்க? பாலெல்லாம் டைரெக்டாக அந்த கம்பெனி வாங்குவாங்க, அப்படியெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிலாம் வாங்குவாங்கன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் அப்படி கழுதை வந்து வந்தோன்னே ஒரே அடி கட்டிக்கும் உங்களை, அப்புறம் உதைக்கும். என்ன சார் வெள்ளைக்காரன் வந்து கருப்பு பொண்ணை கல்யாணம் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆண் கழுதைகிட்ட ஆட்டோமேட்டிக்காக பெண் கழுதை போயிடும். அந்த மாதிரியான டைம் சிரிக்கும், நிறையா ஒன்று கடிக்கும் பெண் கழுதை. அதை வச்சு கண்டுபிடிச்சு சிரிக்குங்களா? கழுதை சிரிக்குமா? சரி, இப்போ குட்டிகளுக்கு வந்து தனியாக உணவு எதனா கொடுக்கணுங்களா இல்லை பால் மட்டுமே போதுமானதா? நாங்கள் ஃபஸ்ட்டு 1 மாதம் ஃபுல்லாக பால் தான். அப்புறம் அம்மா சாப்பிடுது இல்லையா, நாங்கள் ஃபஸ்ட்டு மாதம் பால்லாம் கறக்க மாட்டோம். ஓகே, 1 மாதம் அம்மா என்ன சாப்பிடுதோ பால் குடிக்கும். பால் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மாட்டுப்பால் வைக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து யதார்த்தமாக அம்மா சாப்பிட்றதே, அவங்க அம்மா கழுதை பெருசு சாப்பிட்றதே அது கொஞ்சம் கொஞ்சமாக கொறிக்கும், அப்படியே பழகிடும். சார், இப்போ நம்ம 1 லிட்டர் கழுதை பால் வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்? வெளியில் மார்க்கெட்டினுடைய விலை என்ன? கழுதை பால் வந்து 5000 ரூபா லிட்ரு. இப்போ நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோம்? 7000 கூட கொடுக்குறாங்க. நம்ம வந்து லிட்ரு வந்து 3000 கொடுக்குறோம். 3000 கொடுக்குறோம். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அவருக்கு அது எந்த இடத்துல லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2000 கொடுத்தா லாபம் தான். அதில் மாற்றாது. ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் மாதம் 25 கழுதை வச்சு 2.5 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கலாம் சார். நீங்கள் வேல்யூ ஆர்டர் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு கழுதை வச்சு, எனக்கு 10 கழுதை வச்சுட்டு நீங்கள் பால் வியாபாரம் மட்டும் பண்ணணும்னா பண்ண முடியாது. அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 கழுதை வச்சுக்கிட்டு ஒரு 50 ml ஒரு நாளைக்கு 6 லிட்டர் கிடைக்குது அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு 2000 3000 கிடைக்கும். வீட்டில் கட்டி ரிஸ்க்கே இல்லை. ஓகே, நீங்கள் உண்மையாலுமே இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மாதம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்சம் வரணும்னா நீங்கள் ப்ரொஃபஷனாக பண்ணணும். ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணணும்? மதிப்பு கூட்டி விற்கணும். மதிப்பு கூட்டி விற்றா தான் உங்களுக்கு லாபம். இப்போ கழுதை சாணத்துக்கு வந்து எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது சார்? அது எந்த அளவுக்கு சேல்ஸ் விற்பனைக்கான வாய்ப்பு? கழுதை லத்தி வந்து டேரெக்டாக வாங்குறாங்க சார். டேரெக்டாக வந்து வாங்கிப்பாங்க. இவங்க சித்தா டாக்டர்ஸு, நாட்டு வைத்தியர்கள்லாம் வாங்குவாங்க. கழுதை கோமியும் அவங்க வாங்குவாங்க. சார், இப்போ ஆவரேஜாக ஒரு கழுதினுடைய விலை என்ன இருக்கும்? என்ன ரேஞ்சிலேருந்து என்ன ரேஞ்சுக்குள்ளே வாங்கினா கழுதினுடைய விலை கரெக்டாக இருக்கும்? இப்போதைக்கு சார் விலை வந்து ஒரு டயத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 இருந்துச்சு, 15,000 இருந்துச்சு. இப்போ ஒரு கழுதையும் குட்டியும் ஆரோக்கியமானதெல்லாம் வாங்கினோம்னா உங்களுக்கு 48 ரூபா பக்கம் ஆகும். எந்த வயசில் இருக்கிற குட்டிங்க சார்? சார், வயசு அப்படிங்கிறது பெரிய கழுதை குட்டியோட சேர்த்து சொல்கிறேன். பால் கறந்துட்டு இருக்க கழுதை செனக்கழுதைன்னா ஒரு 40,000 ரூபா ஆகும். ஓகே, இப்போதைக்கு நல்ல கழுதை இப்போதைக்கு. ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக வந்து விற்க தான் செஞ்சேன், வாங்கலை. இப்போ கழுதைகள் வந்து டிமாண்ட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் சப்சிடி சொல்லியிருக்காங்க 50 லட்சம். அதனால் விலை அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ குட்டிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு குட்டி எவ்வளோ பால் வந்து குடிக்கும்? அதுக்கு நீங்கள் எவ்வளோ பால் விடுவீங்க? நாங்கள் முழுசாக விட்டுருவோம். ஒரு குட்டிக்கு மொத்தமாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து காலையில் 350 450 ml கறக்கும். இப்போ அந்த கருப்பு குட்டியெல்லாம் நான் காட்டினேன்ல, அதெல்லாம் வந்து காலையில் ஒரு 450 கறக்கும், சாயந்தரம் 450 கறக்கும். அது ஃபுல்லுமே கழுதைக்கு தான், கழுதை குட்டிக்கு தான். ஓகே, 1 மாதத்துக்கு விட்டுருவோம் அப்படியே. ஓகே சார், இப்போ இந்த தொழிலில் இப்போ நீங்கள் 25 கழுதை வச்சிருக்கனால உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வேல்யூ ஆர்டர்லாம் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தர் ஆரம்பத்தில் வந்து எத்தனை கழுதை வாங்கினா நல்லாயிருக்கும், அது ஒரு இத்தனை கழுதை வாங்கினா இந்த அளவுக்கு லாபம் வரும்? சார், இந்த கழுதை தொழில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கழுதை வளர்க்குறத பற்றி கற்றுக்கணும், வேல்யூ ஆர்டரை பற்றி கற்றுக்கணும், ப்ராடக்ட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கழுதை வாங்கணும். இல்லைன்னா 50 கழுதையை வாங்கிட்டு நீங்கள் பால் எங்கே கொண்டு போய் விற்பீங்க? பாலெல்லாம் டைரெக்டாக அந்த கம்பெனி வாங்குவாங்க, அப்படியெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனிலாம் வாங்குவாங்கன்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் அப்படி யாருமே கிடையாது. ஓகே, நீங்கள் பண்ணாதான். ஓகே ஸ்கின் கேர் ப்ராடக்ட் பண்ணும்போது நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணாதான். இப்போ பால் வந்து எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும் சார்? அதனுடைய 3 மாதம் கிடையாது. 1 மாதம் வரைக்கும்? 3 மாதம் கிடையாது. 3 மாதம் ஆனாலும் கிடையாது. ஃப்ரீசரில் போட்டுரும். ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ அந்த பால் வந்து இப்போ நீங்கள் பவுடராக மாற்றும் போது இன்னும் அதிகமான நாட்கள் வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. வச்சுக்கிறோம். அது எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும்? ஒரு 6 மாதம் வச்சுக்கோம். இப்போ அதை எப்படி திரும்ப யூஸ் பண்ணுறதுனா எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம கழுதை பால் பவுடரை வந்து கேப்சூல் பண்ணலாம், கேப்சூல் பண்ணி வைக்கலாம். இதுவரை யாரும் விற்கல. கேப்சூல் பண்ணி வைக்கலாம். கழுதை பவுடர் பால் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறோம்னா அது பாலாக கொண்டு போக முடியாது, பவுடராக கொண்டு போகலாம். இப்போ அந்த பவுடர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்னு கேட்குறேன். டெய்லி வந்து ஒரு கன்சியூம் பண்ணலாம் சார். ஒரு பால் நீங்கள் ஒரு 50 ml கன்சியூம் பண்ணலாம், டெய்லி நீங்கள் குடிக்கலாம் பால். சார், இப்போ கழுதை பொறுத்தளவுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்குமா இல்லை புதுசாக ஒரு மனுஷனில் வராங்களா? அது எப்படி அதை அணுகும் நம்மள்கிட்ட? கழுதை வந்து வந்தோன்னே ஒரே அடி கட்டிக்கும் உங்களை, அப்புறம் உதைக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? உண்மைதான். கழுதை அவங்களை கட்டிக்கும் உதைக்கும். அதெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பழகும். அதுக்கு நீங்கள் ரெடினா கழுதை வளர்க்கலாம். ஆரம்பத்தில் இதெல்லாம் இருக்குங்களா? சும்மா சொல்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. கழுதை உதைக்கவும் செய்யாது, கடிக்கவும் செய்யாது.
அது வந்து அதுங்களுக்கு கடிச்சுக்கிடும். கழுதைக்கு அதுங்களுக்கு நம்மளை வந்து ஒரு அழகான ஒரு விலங்கினங்க. ஓகே ஓகே. அன்பான விலங்கினம். இப்போ மனிதர்கள் வந்து கரெக்டாக அடையாளம் வச்சு அது வந்து பழகிற அந்த தன்மையெல்லாம் உண்டு. இருக்கு. நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே. அதான் ரைட். ஓகே. இப்போ கழுதை வந்து கோவப்பட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குங்களா? டிப்ரெஷன் தானே சார். அதை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஒரே இடத்துல கட்டி போடக்கூடாது. இப்போ கழுதை உரிமையாளர் வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குது? அது அதனுடைய நீங்களே வச்சிருக்கனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அடையாளம் இப்போ ஒரு உரிமையாளர் நீங்கள் வரீங்க, புதுசாக நான் வரேன், உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சி உங்கள் பின்னாடியே வருது கழுதையெல்லாம்? நான் வந்தால் என்னை வந்து சும்மா லைட்டாக எல்லா விலங்கினமும் அப்படிதான். நீங்கள் வந்து பழக தான். இப்போ ஓனரை விட அவங்க உள்ள பணி பண்ணுறாங்களா, வேலை செய்கிறாங்களா, அவங்கள்ட்ட நல்லா பழகும். சரி, இப்போ கழுதைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வித்தியாசமான சவுண்டுகளை கொடுக்குது. அந்த ஒரு சவுண்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக அதுங்களுக்கு வந்து என்ன சாப்பாடு கேட்கும். அதுக்கு எல்லாமே எல்லா விலங்குகளும் கேட்குறது தான். அதுக்கு சாப்பாடு வேணுமா சவுண்டு விடும், அது காலை வந்து தட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு கழுதை வந்து எவ்வளோ எடை வரைக்கும் அது வளர்ச்சி அடையும் சார்? 250 கிராம் 250 கிலோ 250 கிலோ வரைக்கும். அது ஆயுட்காலம் எவ்வளோ? எத்தனை வருஷத்துக்கு அது? 25 to 30 வருஷம் பக்கம் இருக்கும். சார், இப்போ இந்த கழுதை அப்படின்னாவே நமக்கு அந்த பொதி சுமக்கிறது, எடையை வெயிட்டு தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கழுதை வந்து எவ்வளோ எடை எடுத்துகிட்டு போவோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக ஒரு 200 கிலோ இருக்கிற கழுதைட்ட நீங்கள் 100 கிலோ எடுத்து வைக்கலாம், 50 கிலோ எடுத்து வச்சுட்டு கொண்டு போகலாம். நீங்கள் ஒரு 50% தான் வைக்கணும் அதோட வெயிட்டுக்கு. ஆக்சுவலாக கழுதே இல்லை எங்கெங்கே வெயிட்டை தூக்குறதுக்கு. இப்போல்லாம் டிவிஎஸ் 50 வந்துருச்சு, எக்ஸல் வந்துருச்சு. அப்படிங்கும்போது மலைப்பகுதியில் தான் வைக்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு யதார்த்தமாக அதுங்களை வந்து வேல்யூ ஆர்டர் பண்ணுறது, அதோட பால். இப்போ மூட்டை தூக்குறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் மலைப்பகுதியில் தான் சில இடத்துல நடக்கும். ஓகே சார். இப்போ இந்த நம்ம பண்ணையிலே இருக்கிறதுல கொஞ்சம் விலை அதிகமான கழுதைனா நம்ம ஹலாரி தான். ஹலாரி அந்த லாஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, அது மட்டும். ஆண் கழுதைங்களா பெண் கழுதைங்க? ஆண் கழுதை. எவ்வளோ சார் அதனுடைய விலை? என்ன என்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு கேட்டாங்க, நான் கொடுக்கல. நீங்கள் வாங்கினது சார்? நான் வாங்கும்போது ஒரு 40-45 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். எவ்வளோ ஆண்டுகள் இருக்கும் சார்? நான் வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேலே. 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ 1 லட்ச ரூபாய் கேட்டும் நீங்கள் கொடுக்காம வச்சுருக்கீங்க. இப்போ என்ன விலை கேட்டால் கொடுப்பீங்க? இல்லை அதை கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க, அப்போ கொடுக்க மாட்டேங்க. அது என்னன்னா அது வந்து நம்மளை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே, சரி. இப்போ ஹலாரி கழுதையை வந்து நம்ம நாட்டு கழுதைகளுக்கு அதெல்லாம் வளர்க்கலாம், பயன்படுத்துறீங்களா? வெள்ளைக்காரன் வந்து கருப்பு பண்ண கல்யாணம் பண்ற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கலாம். சார், இல்லை நீங்கள் வந்து ஒரே இனமா டெவலப் பண்ணுறீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் அதனுடைய அது என்னன்னா இது எல்லாமே நாட்டு கழுதைகள் தான். நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஹைபிரேட்லாம் கிடையாது. அது அவங்க குஜராத்தில் இருக்க நாட்டு கழுதை, அவ்வளோதான். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த பாலை கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு உடலில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும், என்ன சத்துக்கள்லாம் கிடைக்கும்? குழந்தைங்களுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக். இப்போ ஒரு குழந்தை வந்து வீக்காக இருக்குதுன்னா அதுக்கு எல்லா தொற்றும் ஏற்படும் இல்லையா? இப்போ உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா ஒரு நோய் கிருமியோ வேறு எதுவுமே அதுக்கு வராது. ஓகே. அப்போ வந்து இந்த கழுதை பால் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் தான். அழுத பிள்ளை சிரிச்சு தான் கழுதை பாலை குடிச்சுதான்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா அழுத பிள்ளை சிரிச்சு தான் கழுதை பால். அந்த கழுதை பால் வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைலாம் சரி பண்ணும். உங்களுக்கு வயிறு பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணும். சரி, இப்போ இந்த பழமொழியே இருக்கு. சரி, இந்த அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி வரும், தாய்ப்பால் இருக்காது. அப்படிங்கும்போது அவங்க வந்து வேற மாட்டுப்பால் தான் கொடுப்பாங்க. மாட்டுப்பால் என்ன போகணும் குடிச்சாங்கன்னா அது நிறைய வயிற்றாலெல்லாம் போகும், செரிமான பிரச்சனை வரும். ஆனால் வந்து கழுதை பாலை குடித்தாங்கன்னா அந்த செரிமான பிரச்சனை இருக்கு. வந்து கொலஸ்ட்ரால் இல்லாதனால அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லை, 2-3 விஷயங்கள் அதில் இருக்கு. அந்த கழுதை பாலை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணும் பொழுது உங்களுக்கு அதில் மினரல்ஸ் என்ன இருக்குது, வைட்டமின்ஸ் என்ன இருக்குது, எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது குடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கூகுள்லேயே பார்க்கலாம். ஓகே. நானே கழுதை பாலை பற்றி நிறையா பேசியிருக்கேன். ஓகே. அது மட்டுமே பேசினா கூட அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் வேணும். ஓகே. நம்ம பேசின வீடியோஸ் ஆல்ரெடி இருக்கு. இந்த பண்ணை நீங்கள் இவ்வளோ நாளாக வச்சிருக்கும் போது உங்களுக்கு இடையில எதனா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுங்களா? ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். என்ன ப்ராப்ளங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க சார்? ஸ்ட்ரகிள்ஸை இது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறது. யாருமே பண்ணாததை நாங்கள் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். சேலஞ்சஸ்னால் ஃபஸ்ட்டு கழுதையே ஒரு இனத்துக்காரன் தான் வச்சுருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. இப்போ இதே வந்து நான் ஊருக்குள்ளே சிலவங்களாம் சொல்லுவாங்க, ஊருக்குள்ளே வளர்த்தோம்னு வைங்களேன் அவன் சண்டை கூட வருவான் சில கிராமங்கள்லாம். இங்கே ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனை, இது நம்மளோட பிரச்சனை கிடையாது. என்ன மார்க்கெட்டிங்கில் வந்து வெரி பிகினிங்கில் கஷ்டம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவை கையில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு சோஷியல் மீடியா தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு போச்சு. ஓகே. அதான் உண்மை.
சார் இப்போ நீங்கள் இந்த பண்ணையில் வந்து வெற்றி அடைகிறதுக்கோ இல்லை நீங்கள் லாஸ் இல்லாமல் இந்த பண்ணையை டெவலப் பண்ணி இவ்வளோ ஆண்டுகளாக கொண்டு வந்ததுக்கோ என்ன ஒரு முக்கியமான காரணம்னா என்ன சொல்கிறீங்க? முக்கியமான காரணம் நாங்கள் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துறது தான். டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்களோட மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஆன்லைனில் வந்து நிறைய பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுதான் வெற்றிக்கு. ஏன்னா இந்த கிராமத்துலேருந்து யார் எல்லாம் வாங்குவா? நம்ம எதுலலாம் சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சேல்ஸ் வந்து இந்தியா மார்ட்டில் பண்ணுறோம், அமேசானில் பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறோம், ஓன இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கோம், டெய்லி இன்ஸ்டா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இதில் நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதுலலாம் வந்து ஆர்டர் எந்த மாதிரி வருதுங்க சார்? நல்லா எனக்கு இந்தியா மார்ட்டில் நல்லா வரும். இந்தியா மார்ட் அமேசானில் வரும் சார். அமேசானில் வரும், இந்தியா மார்ட்டில் அதிகம். இதில் வந்து இப்போ உங்களுக்கு எந்த பொருள் வந்து அதிகம்? எங்களோட ஓன் இன்ஸ்டா, எங்கள் ஓன் இதுலேயும் வரும். அப்போ உங்களுக்கு எந்த பொருள் வந்து அதிகமாக விற்பனைக்கு நீடர்ஸ் இருக்குங்க சார்? அதாவது பாலா இல்லை எருவு? சோப்பு கேட்குறாங்க. கழுதை சோப்பு போவோம், கழுதை சாம்பிராணி போவோம். இது வந்து உங்களுக்கு சாம்பிராணி இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம வச்சிருக்கனால அதிக சேல்ஸ் இதாக. பால் வந்து அதிகமாக கேட்கறது இல்லைங்களா சார்? பால் இது அதோட இது அதிகமாக போகுது. சோப்பு சாம்பிராணி இது அதிகமாக போகும். ஏன்னா நாங்கள் சோப்பு பாலை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவோம், சோப்பாக கன்வெர்ட் பண்ணிடுவோம், பாடி பட்டராக தயார் இது எல்லாமே அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்டாக மாற்றிடுவோம். ஒரு ஆண்டுக்கு வந்து நம்ம இவ்வளோதான் வருமானம் அப்படின்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட கழுதைகள் மட்டும் வச்சிருந்தா போதுமா? இல்லை ஆரம்பத்திலே ஒரு 10 கழுதைகளோ இல்லை அதுக்கு மேலேயோ வச்சிருந்தா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கழுதை. நீங்கள் எனக்கு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சா ஒரு 5 கழுதை, ஒரு ஆண் கழுதை வச்சு வளர்க்கலாம். 5 கழுதை ஒரு ஆண் கழுதை இதை வச்சு மெயின்டைன் பண்ணும்போது ஓகே. மினிமம் நீங்கள் எடுத்த உடனே இதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். இது மாடு மாதிரி கிடையாது. மாடுனா உடனே பக்கத்தில் பாலை ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். கழுதையை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்டடி பண்ணணும். ஓகே, இதுக்கான ட்ரைனிங் நான் கொடுக்குறேன். சார், இப்போ நம்ம ஃபார்மில் வந்து தங்கி பார்த்துட்டு நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்து பார்க்குறதோ நீங்கள் உணவெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பேமெண்ட்டு தான். விசிட் பண்ணும்பொழுது இங்கே என்ன நாங்கள் ஓப்பனாகவே காட்டுவோம், என்ன பராமரிக்கிறோம், எப்படி பார்க்குறோம். அவங்களே நல்லா பேசுவாங்க. எங்களுக்கு என்னென்னா கழுது அழியக்கூடாதுங்கிறது ஆசை. அதனால் வந்து 100% சொல்லிக் கொடுக்கும் பொழுது நிறைய பேர் வளர்க்கணும். நிறைய பேர் வளர்க்கும்போது அதில் வருவாய் வரும்போது அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஆசை. அதனால் இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்ஸோட ரூம்ஸ் இருக்குது, இங்கேயே தங்கிக்கலாம். சாப்பாடு வந்து லஞ்ச் நாங்கள் கொடுத்துருவோம், காலைல டீ கொடுத்துருவோம், சாயந்தரம் டீ கொடுத்துருவோம். ப்ளஸ் வந்து ஒரு நாள் விசிட்டுக்கு நீங்கள் ஆர்டர் ஓகே இது பண்ணாதான் மீன்ஸ் வந்து உங்களுக்கு சாப்பாடு வேணா கொடுப்போம், ரூம்ஸும் கொடுத்துருவோம். எத்தனை பேர் வந்தாலும் இங்கே தங்கலாம். இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லணும். ஆமாம், முன்னாடியே வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் மந்த் எண்டில் 3 நாள் கிளாஸ் நடத்துகிறோம். அந்த கிளாஸஸும் உண்டு. இப்போ நேரில் வந்து இங்கே தங்கி ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு போனால் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து ரூம்ஸோட சேர்த்து 1500 rupees ஆகும் ஒரு ஆளுக்கு. ஏன்னா அவங்களுக்கு லஞ்சு, அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்து பார்க்குறது. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரே நாளில் இருந்து எல்லாமே கற்றுட்டுலாம் போக முடியாது. ஒரு நாள் அனுபவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணால் தான் அது பார்ப்பாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளாஸ் அட்டன் பண்ணால் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லிக் கொடுத்துருவோம். அது ஆன்லைன்லேயே சொல்லிக் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒன் டே அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக நீங்கள் வரலாம். ஓகே, ஃப்ரீயாக வந்து இங்கே இருந்துக்கலாம். கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நம்ம இங்கே வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அன்னைக்கு ஃப்ரீ தான். அன்னைக்கு ஃப்ரீ. அவங்க வந்து இங்கே காலையில் சாயந்தரம் வரை இருக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம கைட் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், எப்படி என்ன வேல்யூ ஆர்டர் பண்ண முடியும், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே சார், உங்களை தொடர்பு கொள்றதுக்கு சொல்லுங்கள். என்னோட நம்பர் வந்து 9842481968. ஓகே சரிங்க சார், நம்ம கழுதை பண்ணையை பற்றி இவ்வளோ விவரமாக பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார். கண்டிப்பாக, ரொம்ப சந்தோஷம். உழவர் திருநாள் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஓகே ரொம்ப நன்றி.